ஹாய் நண்பர்களே, என்னடா வினோத்தை காலைல வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஆமாங்க, ரொம்ப வாழ்க்கை வெறுப்பாக இருக்கு. நான் வாழ்க்கை நம்ம சிம்பு சார் சொல்கிற மாதிரி வானம் படம் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில. பணம் தான் வாழ்க்கை, பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை. கல்யாணம் பண்ணாதே இவ்வளோ கஷ்டம், கல்யாணம் பண்ணால் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அதாவது நம்மளுக்கு ஒன்று சொத்து இருக்கணும், இல்லை படிச்சிருக்கணும், ஓகேங்களா, இல்லை நல்ல வேலையில் நல்ல சம்பளத்தில் இருக்கணும், ஓகேங்களா. இது எதுவுமே இல்லைன்னா சேர்த்து வச்சுருக்கணும், ஓகேங்களா. கடன் ₹1 கூட கடன் இருக்கக்கூடாது, சேர்த்து வச்சுருக்கணும். ஆனால் நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கலான்னு வச்சுக்கோங்க. எப்படி சொல்கிறது, கையில் காசு இல்லைன்னா எதுவுமே இங்கே இல்லை, ஓகேங்களா. அப்படியே வாழ்க்கையே வாழ பிடிக்காத என்னடா வாழ்க்கை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே இங்கே வேஷம் தான் போடுறாங்க. யாருமே உண்மையாக இல்லை. அப்பா அம்மாவை தவிரனா கூட அப்பா அம்மா கிட்ட போனால் கூட அவங்களையும் நம்ம பணம் கொடுத்தாதான் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாலும் ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் சாவடிக்குது. இந்த லோன் வாங்கலாமா, அந்த லோன் வாங்கலாமான்னு. அந்த லோனை கட்டுறதுக்கு இந்த லோன் வாங்குறதுக்கு, இந்த லோன் கட்டுறதுக்கு அந்த லோன் வாங்குறதுக்கு. சரி, இந்த கடன்லேருந்து வெளில வரலான்னா கையில் காசு இல்லை. கையில் காசு இருக்கணும்னா வேலைக்கு போகணும், வேலைக்கு போனால் வருமானம் இல்லை, ஓகேங்களா. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. வர வர டிரைவர் ஃபீல்டே ரொம்ப 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 ஒஸ்ட்டாக போயினுக்குது. 2 நாளாக வேலைக்கு போகல, இப்போது ட்ராப் பிக்கப் ஆகலை. ட்ராப் பண்ணால் பிக்கப் ஆக மாட்டுது, பிக்கப் பண்ணால் ட்ராப் ஆக மாட்டுது. வர வர இப்படியே மோசமாக போச்சுன்னா எப்போ கடன் அடிக்கிறது, எப்போ கல்யாணம் பண்ணுறது. கல்யாணம் பண்ணக்கூடாது, கையில் காசு வச்சுன்னு கல்யாணம் பண்ணணும், இல்லை கையில் காசு வச்சுன்னு கார் போடணும். எதனா பிஸ்னஸ் பண்ணி மேலே வரலானாலும் லோன் வாங்கணும். லோன் வாங்கினா நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும். எவ்வளோ ப்ரொசீஜரு. அந்த லோன் அடைக்க நம்மளுக்கு வருமானம் வேணும். வருமானம் இல்லாமல் இங்கே வாழணுன்னா கண்டிப்பாக வாழவே முடியாது. இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அப்போ நம்ம யாருக்கும் என்ன பண்ணணுன்னே தெரில. நம்ம அதாவது இப்போ வேறு மேஷ ராசி 7.5 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுதான். ஏற்கனவே 12 வயசுலேருந்து தாண்டா பிடிச்சி ஆட்டினுக்குது. அதுவும் மேஷ ராசி பரணி நட்சத்திரம். இப்போ என்னடானா 7.5 சனி உள்ளே வருதான். எங்கடா டாப்பில் வரேன், இருக்க கீழே தாண்டா போகிறேன், ஏன்டா வாழ்கிறேன்னு இருக்குது. ஏன்னா பண்ணின்னு போயிடலாமான்னு ஒரு பக்கம் தோணுது. கடன் மட்டும் வாழ்க்கையில் வாங்காதீங்க, அதுவும் ₹1 கூட வாங்காதீங்க. வருமானம் இருந்தால் வாங்குங்க, வருமானத்தை நம்பி மட்டும் வாங்கிடாதீங்க. ரொம்ப அவஸ்தைப்படாதீங்க. அதுவும் ஒருத்தர் மேலே திடீர்னு ஏறுவார், ஒருத்தர் கீழே இறங்கிடுவார். எவ்வளோ மேலே இருந்தாலும் ஒருத்தர் கீழே இறக்கணும்னு இருந்தால் விதியால் மட்டும்தான் முடியும், ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு டேலண்ட்டாக